காலையில எழுந்திரிச்சோன்னா காஃபி இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாள் நீங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலைல காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது. காலைல இன்னும் சில பேர் காலைல பல்லு விளக்கறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டு தான் பல்லே விளக்குவாங்க. டிவி ஆட்ல தானே பார்த்தேன். காஃபிலையும் சரி, எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லயும் சரி, சாக்லேட்ஸ்லயும் சரி கஃபைன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். ஆக்சுவலி இந்த கஃபைன் என்ன? இந்த கஃபைன் வந்து நமக்கு நல்லதா இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இல்ல இந்த டிவி சீரியல்லாம் பாப்பீங்களா, அந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தா தானே பெரிய குடும்பம். சரி ரைட்டு விடு. குடும்பத்துல ஒரு ஆள், அந்த ஆள் அந்த குடும்பத்திலேயே இருந்து அந்த குடும்பத்தோடயே சாப்பிட்டு அந்த குடும்பத்துக்கே சதி பண்ணுவாங்க. காஃபி அந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்றத லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். திஸ் இஸ் ஐ மீன் Zainarian journey beyond the known. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கஃபைன் கண்டென்ட்டை நான் எதுலலாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ தான். ஆஸ் பர் கூகுள் டீலையும் கஃபைன் இருக்கு. டார்க் சாக்லேட்ஸ் அண்ட் தென் காஃபி சொல்லிட்டேன்னா ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல இருக்கு. எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹை கஃபைன் எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹை கஃபைன் இருக்கும். எல்லாத்துல எந்த அளவுக்கு எக்ஸாக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க ஒருவேளை எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நைட்டு குடிக்க தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இதுக்கான காரணம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இல்ல, நீங்க கஃபைன் கண்டென்ட் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் போதும் உங்களுக்கு நைட்டு தூக்கம் மேபி அவாய்ட் ஆயிரும். உங்க உடம்புல ஹை கஃபைனோட ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதோட பீக் லெவல் எஃபெக்ட் எங்க இருக்குன்னா, எவ்வளவு நேரம் இருக்குன்னா, இங்க தான் இருக்கு ட்விஸ்ட். 30 to 60 minutes நீங்க கஃபைன் வந்து கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, ஆக்சுவலா ஆனா கஃபைன் கண்டென்ட் வந்து உங்க பிளட்ல வந்து ஹவர்ஸ் கணக்குல இருக்கும். above 1 hour, மேக்ஸிமம் 10 hours வரைக்கும் அது உங்க உடம்புல இருக்கும். ஓகே, ஆக்சுவலா எதனால இப்படிலாம் தோணுது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹை கஃபைன் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோணும், நான் இப்போ பயங்கர மோட்டிவேட்டடா இருக்கீங்களா, மற்ற நேரத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் மோட்டிவேட்டடா எனர்ஜெட்டிக்கா நான் மேக்ஸ் சால்வ் பண்ண போறேன், இந்த எரரை கிளியர் பண்ண போறேன், இதை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, நேற்று நைட்டு டெவலப்மெண்ட் போர்டோட நான் போராடிட்டு இருந்தாதான். எதனால இப்படி நடக்குது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் சயின்ஸ் இருக்கும். நம்ம பிரெயின்ல அடோனிசின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த உங்க மண்டைக்குள்ள நீங்க நைட்டு முழிச்சிருக்கும் போது தூங்குடா வேணாண்டா தூங்குடா என்னால முடியலடா தூங்குடா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்டா தூங்கு தூங்கு தூங்குன்னு உங்க மண்டைக்குள்ள யாராவது கதறிக்கிட்டு இருந்தா இல்ல தாளாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அதுக்கு இந்த கல்பிரட் தான் காரணம். நீங்க கஃபைன் வந்து எடுத்துக்கும் போது என்ன பண்ணும்னா இந்த கஃபைன் கண்டென்ட் அதை மண்டை மேலேயே போட்டு மூடிக்கிட்டு உட்கார்றா அப்படின்னு உட்கார வச்சிரும். அதனாலதான் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் கலையிறதுக்கான காரணம் இதுதான். இடையில நீங்க சொன்ன சில விஷயம்லாம் எனக்கு நடக்கிற மாதிரி தெரியலைங்களேங்க ஐயா. ஐ டோன்ட் நோ. அதே மாதிரி கஃபைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிற ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீப்பஸ்ட்டு ப்ரீ ஒர்க் அவுட் ரெசிபி அப்படின்னு ஒரு கண்டென்ட்டில் யாராவது இதை சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து கொதித்து வைத்துக் கொள்ளவும், அந்த கொதிக்கும் தண்ணீரில் காஃபி தூளை கொட்டவும். ப்ரூ காஃபி தூள் நான் அந்த வீடியோவில் பார்த்தேன். அதில் எனக்கு வந்து கண்டிப்பாக சுகர் வேணும், ஒரு சுகர் போட்டாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒயிட் சுகர் வேணா, ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் பெட்டர். நான் ஒயிட் தான் போடுவேன், பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதை எடுத்து கொட்டி நல்லா கலக்கு 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 என்று கடைக்கு மடக்கு 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 என்று குடித்துக் கொள்ளவும். இப்பொழுது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது உங்களால மற்ற நேரம் நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற எடுக்காம நீங்க பண்ற ஒர்க் அவுட்டுக்கு இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை விட இதை எடுத்து நீங்க பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது நீங்க சிம்பிளா ஆன்லைன்லயே முடிச்சிருக்கலாமே. எனக்கு சுத்தி வளைச்சு சொன்னாதாங்க சொலத்தை சுத்தி சொன்ன மாதிரி இருக்கு. கஃபைனுக்கு வந்து ஆக்சுவலா 2 முகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்ல முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோரமான முகத்தை பார்க்கலாம். பெனிஃபிட் நம்பர் 1, உங்களோட மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், ரியாக்ஷன் டைமை பூஸ்ட் பண்ணுது. ஆக மொத்தம் பேசிக்கா உங்களை பொட்டேட்டோ மோட்ல இருந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் மிஷின் மோடுக்கு கொண்டு போகுது. அப்படிலாம் எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லடா. ஹைட்டா இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்க. பாக்குற நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் 2 கப் காஃபி அதுக்கு மேலாம் போகாதீங்க. திஸ் மை சஜஷன் உங்க ஹெல்த்துக்காக. பெனிஃபிட் நம்பர் 2, ஆக்சுவலா ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா இந்த கஃபைன் லவர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அல்சைமர் அப்புறம் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இதுக்கான இந்த டிசீஸ்க்குலாம் டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ நீங்க காஃபி குடிக்கிறது, அதாவது கஃபைன் வந்து இன்டேக் எடுத்துக்கிறது, நீங்க வந்து உங்களோட பிரெயினோட ஹெல்த்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிக டைம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. ஆஹா
பெனிஃபிட் நம்பர் 3, கஃபைன் வந்து உங்களோட மெட்டபாலிசம் ஸ்லைட்லி பூஸ்ட் அப் பண்ணும். அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும். இப்போ நீங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு ட்ரெயின் ஆக போறீங்க, இல்ல நார்மலா வீக்ல இருந்தே பாடி ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் ரெசிபி நிறைய இருக்கு. கஃபைனும் இந்த லிஸ்ட்ல தான் வரும். அதாவது நீங்க வந்து எதுவுமே சாப்பிடாம, அதாவது எதுவுமே ப்ரீ ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டா எடுத்துக்காம நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பெர்ஃபார்மன்ஸோட கஃபைன் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, நம்ம வந்து கஃபைனோட பெனிஃபிட்ஸ், அதாவது நல்ல முகங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதோட டார்க் சைடு, இருண்ட பகுதிகள் இல்லைன்னா அதோட கோரமான முகங்கள் எல்லாம் பார்க்கலாமே. நம்ம கஃபைனை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும் போது, நீங்களும் நானும் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும் போது அது நம்மளையோ இல்லை நீங்களையோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், சரி நம்மளோட அதிகமான குழப்பமா மாற்றும். உங்களுக்கு வந்து கஃபைன் அடிக்ஷன் இருக்கு, அதை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எதெல்லாம் வித்ரா பண்ணுவீங்க நான் சொல்றேன். தலைவலி, சோர்வு, நர்வஸ்னஸ். ஓகே, அதே மாதிரி நீங்க கஃபைன் வந்து கன்சியூம் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் அது வந்து ரைஸ் பண்ணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து நீங்க 400 மில்லிகிராம் கஃபைன் வரைக்கும் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்றது சேஃப். அதுவுமே ஹெல்த்தி அடல்ட்டுக்கு தான். 400 மில்லிகிராமுக்கு கம்மியாவே கன்சியூம் பண்ணியுமே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்கலாம் இருக்காங்க. சீரியஸ்லி? ஆமா, நான் ஆர்டிக்கல்ல ஷார்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருக்கேன். அண்ட் தென் கஃபைன் வந்து எடுத்துக்கும் போது அதோட எஃபெக்டிவ்னஸ் உங்களோட உடம்புல இல்லாத அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படியான ஒரு சோர்வோட ஃபீல் பண்ணுவீங்க. சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களை எத்தனை பேர் ஜிம்முக்கு போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் பாடி வெயிட் ஒர்க் அவுட் தான் ப்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. see you later, பாய் சொல்லுவேன் மட்டும் எதிர்பார்க்க கூடாது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு. ஓகே, வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கஃபைனை பத்தின சில ஃபன் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலி டீகாஃப் அப்படின்னா, அதாவது டீ கஃபைனை தான், கஃபைன் இல்ல கஃபீன் அந்த ஒரு ப்ராடக்ட் தான், அதாவது அந்த ஒரு விஷயத்தை தான் டீகாஃப் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதாவது கஃபைன் ரிமூவ் பண்ண ஒரு விஷயம். காஃபி, டீலலாம் காஃபி பீன்ஸ் தானே யூஸ் பண்றாங்க. ஆமா, பட் ஆனா அந்த காஃபி பீனை ப்ராசஸ் பண்ணி கஃபைனை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுலயும் கூட லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கஃபைன். ஃபேக்ட் நம்பர் 2, கஃபீன் நாப். அதாவது தூங்கும் போது காஃபி குடிச்சிட்டு தூங்குவீங்க இல்லையா, அதுதான் கஃபீன் நாப்னு சொல்லுவாங்க. நீங்க தூங்கும் போதும் உங்களை அலர்ட்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், மற்ற நேரமும் உங்களை வந்து அலர்ட்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், தூங்கும் போது அலர்ட்டா வச்சு ஹெல்ப் பண்ணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நைட் டிரைவ் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் வந்து நீங்க காஃபி குடிச்சிட்டு தூங்கும் போது தூக்கத்துல இருந்து எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா, தூங்கிட்டு அந்த தூக்கத்தை கலைச்சிட்டு எந்திரிக்க கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி டயத்துல காஃபி குடிச்சிட்டு தூங்கும் போது நம்ம ஏந்திரிக்கிறது ஈஸியா இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஈஸியா இருக்குங்க. ஃபேக்ட் நம்பர் 3, ஆக்சுவலா அந்த தேனீங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கஃபீன் பிடிக்கும். சில பூல எல்லாம் தேனி இருக்கா, கஃபீன் இருக்கு. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா அந்த பூவை மறுக்கா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். சொல்ல மறந்துட்டேன்டா, கஃபைன் இல்ல கஃபீன். ஏதோ ஒன்று விடுப்பா, புரிஞ்சிருச்சுல. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? காஃபீன் வந்து நமக்கு நண்பனா இல்ல ஃபோவா, அதாவது நமக்கு எதிரியா? இது வந்து ஆக்சுவலா நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு, நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. லிட்டில் பிட் எடுத்துக்கிறோமா, அதாவது கம்மியா யூஸ் பண்றோமா இல்ல அதிகமா யூஸ் பண்றோமா? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பக்கத்துல வச்சுக்கணுமா இல்ல 4 அடி தள்ளி வச்சுக்கணுமா? கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். see you later, bye.